ப்ரோ கபடி லீக் சீசன் 12 சாகர் ராத்தி இஸ் பேக். பட் இருந்தாலும் தொடர் தோல்வியுடன் தமிழ் தலைவாசி பிளே ஆஃப் தெரில பேசுவான் வாங்க. இன்னொரு பக்கம் யூபி யோதாஸ் வின் பண்ணி டாப் 8க்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஆல்சோ குஜராத் ஜெயண்ட்ஸுக்கும் ஒரு நல்ல வெற்றி, திரும்பவும் பட்னா பைரட்ஸ் தோல்வி. எல்லாமே உங்களுக்காக இந்த வீடியோவில் காத்துட்டு இருக்கு, இன்க்ளூடிங் முகமது ரசா சடுலி செய்யணும் கம்பேக்கு. இப்போ வாங்க லேட் பண்ண வேணாம், வீடியோவில் போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அக்டோபர் 14 அன்னைக்கு 2 போட்டிகள் இருந்துச்சு, சூப்பர் டூப்பரான டேபிள் பாட்டம் போட்டிகள். ஃபர்ஸ்ட் பட்னா பைரட்ஸ் வெஸ் குஜராத் ஜெயண்ட்ஸ், அதை தொடர்ந்து தமிழ் தலைவாஸ் வெஸ் யூபி யோதாஸ். 2 போட்டிகளும் இன்ட்ரெஸ்டிங்கான போட்டிகள், டவுட்டே வேணாம். முதல் போட்டி பட்னா பைரட்ஸ் வெஸ் குஜராத் ஜெயண்ட்ஸ், அதிலிருந்தே போவோம். இந்த போட்டியை 40க்கு 32 சொல்லிட்டு குஜராத் ஜெயண்ட்ஸ் வின் பண்றாங்க. பட்னா பைரட்ஸ் சார்பா அன்கித் 2 புள்ளிகள், தீபக் எந்த புள்ளிகளும் எடுக்கல, பாலாஜி டி எந்த புள்ளிகளும் எடுக்கல, அயன் 5 புள்ளிகள், மந்தீப் 12 புள்ளிகள், நவ்தீப் 4, அன்கித் 4. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கார்னர்ஸும் அண்ட் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்தாகர் எம் 1, வைபவ் கார்ஜே 2. அப்படியே குஜராத் பக்கம் வந்தோம் அப்படின்னா விஸ்வந்த் வி 2 புள்ளிகள், நிதின் பன்வர் 5 புள்ளிகள், ரோஹித் நண்டல் 1 புள்ளி, ராகேஷ் 4 புள்ளிகள், அன்கித் தாகியா எந்த புள்ளிகளும் எடுக்கல, லக்கி சர்மா 3, முகமது ரெசா சடுலி 8 புள்ளிகள். ஐ திங்க் 5 டேக்கிள் பாயிண்ட்ஸ் 3 ரைட் பாயிண்ட்ஸ் நான் நினைக்கிறேன். அண்ட் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் இமோன்சு சிங் சப்ஸ்டியூட்டா 11 புள்ளிகள், ஸ்ரீதர் கடம் 1, ஆரியவர்தன் நாவலே 1. இந்த போட்டியுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போட்டியாக தான் இருந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிறப்போ பட்னா 17, குஜராத் 23, அங்கேயே 6 புள்ளிகள் லீட் அப்படிங்கிற மாதிரி தான் குஜராத் ஃபர்ஸ்ட் ஹாஃபை முடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லேயுமே குஜராத்தோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டராகவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லேயுமே 17 குஜராத், அந்த பக்கம் பட்னா 15 தான் எடுக்க முடிஞ்சிருச்சு ஓவரால் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும். இங்கே பட்னாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே சரியா இல்லை, அதான் உண்மை. பட்னாவில் அயன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னா ரைடிங்கில் பர்ஃபார்மன்ஸே வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மந்தீப்ங்கிற ஒரு யங்ஸ்டர் 12 புள்ளிகள் எடுத்தார், அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நவ்தீப் அன்கித் கார்னர் காம்போ ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, பட் கவர்ஸ் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டை ஏற்படுத்தி இருந்துச்சு. பட் ஓவரால் பார்க்கும்போது இந்த போட்டியில் பட்னா பைரட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கிட்ட அளவுக்கு இல்லை. நாட் ஓன்லி இந்த போட்டி, இந்த சீசன் அப்படிதான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை ஏற்படுத்திட்டு தான் இருக்கு. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டீம்ல எதுவுமே செட் ஆகல, இன்க்ளூடிங் கோச். ஸோ பட்னா பைரட்ஸோட பர்ஃபார்மன்ஸ்ல நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதிக அமௌண்ட் கொடுத்துருந்த எல்லாருமே ஏமாத்திட்டாங்க, கம்மியா ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தவங்களும் எல்லாரும் ஏமாத்திட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே குஜராத் பக்கம் வந்தோம் அப்படின்னா குஜராத்தில் இன்னைக்கு சப்ஸ்டியூட்டா இந்த பேசாம இந்த இமோன்சு சிங்கை இவங்க சப்ஸ்டியூட்டா ஆட வச்சாலே ஆடுவார் போல. ஏன்னா 11 புள்ளிகள் எடுத்திருந்தாரு சப்ஸ்டியூட்டா மட்டுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் லக்கி சர்மா ரைட் கார்னர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் கூடவே நிதின் பன்வரோட சப்போர்ட்டும் நல்லா இருந்துச்சு டிஃபென்ஸ்ல. அண்ட் ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் இமோன்சு சிங்குக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ராகேஷ் ஒரு 4 புள்ளி எடுத்திருந்தாரு, அவ்வளவுதான். மற்றபடி பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வின் பண்ணி கொடுத்தாங்க. முகமது ரேசா ஒரு ஐஃபை எடுத்தது மட்டும் இல்லாம அவர் கடைசி 5 போட்டிகளை மட்டுமே ஆல்மோஸ்ட் 16 பாயிண்ட் கிட்ட எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவ்வளவு எடுக்கல, அதை விட ரொம்ப மோசமான பாயிண்ட் தான் எடுத்திருந்தாரு. பட் இப்போ ரொம்ப சூப்பரா பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போதைக்கு அவர்கிட்ட கேப்டன்சி பிரஷர் அப்படிங்கிறது கிடையாது, ஏன்னா அதை ராகேஷ் எடுத்துக்கிட்டாரு. இப்போதைக்கு முகமது ரேசா சடுலி சியானோட கம்பேக் அப்படிங்கிறது நல்லபடியா போயிட்டு இருக்கு. டீமுமே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, டவுட்டே வேணாம். குஜராத் இந்த போட்டியை வின் பண்ணிருக்காங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாம டேபிள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டையும் ஏற்றி வச்சிருக்காங்க, அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. இருக்கிற எல்லா போட்டிகளையும் வின் பண்ணாங்க. குஜராத்துக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கு, அதாவது டாப் 8 வாய்ப்பு இருக்கு. பட் பட்னா பைரட்ஸ் எனக்கு தெரிஞ்சு முதல் அணியா எலிமினேட் ஆயிட்டாங்க, அதை நான் உங்ககிட்ட இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். எஸ், பட்னா பைரட்ஸ் டீம் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாத்தையும் வின் பண்ணா கூட அவங்களால பெருசா பெரிய இடத்துக்கு போக முடியாதுங்கிறது தான் உண்மை. டேபிளை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இப்போதைக்கு கடைசி பிளேஸ்ல இருக்காங்க. 13 போட்டிகள்ல 3 வின் மட்டும்தான், 6 பாயிண்ட் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கு. இன்னும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 போட்டிகள் இருக்கு, 5ஐயும் வின் பண்ணாங்கன்னா 10 பாயிண்ட் வரும், 16 பாயிண்ட் தான் டோட்டலாவே வரும். பிளே ஆஃப் வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் பட்னா பைரட்ஸுக்கு முடிஞ்சிருச்சு இந்த பிகேஎல் சீசன் 12. அதை நான் இங்க உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நாமளே ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆயிட்டாங்கன்னே சொல்லிக்குவோம். மேத்தமெட்டிக்கலா அஃபிஷியலா இன்னும் எலிமினேட் ஆகல, பட் இதுக்கப்புறம் அவங்க போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியும் போனாங்கன்னா அது நான் ஆச்சரியப்பட மாட்டேன், ஏன்னா அந்த மாதிரியான சர்ப்ரைசஸ் நிறைய நடந்திருக்கு. பட் போக மாட்டாங்கிறத மட்டும் இப்போதைக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த மேட்ச்குள்ள என்ட்ரி ஆகிறேன். ஏன் நான் இப்படி சொல்றேன்னா எதையுமே இங்க நம்ப முடியல. ஏன்னா சாகர் ராத்தி ஏன் வரமாட்டாருங்கிறதுக்கு இப்பதான் ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டேன். அது போட்டு 2-3 மணி நேரத்துல ஸ்டார்டிங் 7லயே உள்ள இப்ப ஐஃபையே எடுத்துட்டு போயிட்டாரு.
கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் கமெண்ட்ல திட்டிருப்பீங்க, இன்ஸ்டாலையும் வந்து கமெண்ட்ல திட்டிருப்பீங்க. பட் இருந்தாலும் என்ன கிடைச்சதோ அதை உங்ககிட்ட சொன்னேன். இங்கே வந்து பார்த்தா சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க தமிழ் தலைவாஸ். 2வது போட்டியை சொல்லிட்டு இதை கடைசியாக சொல்லிடுறேனே. தமிழ் தலைவாஸ் 31, இந்த பக்கம் யூபி யோதாஸ் 32. 1 புள்ளிகள் வித்தியாசத்தில் யூபி யோதாஸ் இந்த போட்டியை வின் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குமன் சிங் 8 புள்ளிகள், அசு சிங் எதுவுமே பண்ணல, மகேந்திர சிங் 2 புள்ளி, பவானி ராஜ்புட் 3 புள்ளிகள், ககன் கவுடா 6, ஹிதேஷ் 7, சுமித் எந்த புள்ளிகளும் எடுக்கல. அந்த சப்சிடை பொறுத்த வரைக்கும் யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஷ்வால் 7 புள்ளிகள், ரோனக் 4, ஆஷிஷ் எந்த புள்ளிகளும் எடுக்கல, இமோன்ஸ் எந்த புள்ளிகளும் எடுக்கல, மொயின் சஃபாகி 2, சாகர் ராத்தி 5, ஒரு ஐஃபை, நிதிஷ்குமார் 3. சப்சிடை பொறுத்த வரைக்கும் யோகேஷ் 1, நரேந்தர் கண்டோலா 2. இந்த போட்டி ரொம்ப க்ளோஸ் கேமாக தான் போயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிறப்போ யூபி யோதாஸ் 14, தமிழ் தலைவாஸ் 17. நீங்க நம்பலனாலும் அதான் நேசம். ஏன்னா தமிழ் தலைவாஸோட கை கொஞ்சம் ஓங்கி தான் இருந்துச்சு. தமிழ் தலைவாஸ் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க த்ரூ அவுட் த மேட்ச். பட் இருந்தாலும் கடைசியில் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூபி யோதாஸ் சூப்பராக ப்ளே பண்ணி தமிழ் தலைவாஸ் ஆல் அவுட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை லீட் எடுத்து அந்த பக்கம் வச்சுப்பாங்க. கடைசியில் வந்து டைமை சூப்பராக மேனேஜ் பண்ணி கடைசி 2 நிமிஷத்தில் தமிழ் தலைவாஸ் கம்பேக் கொடுக்குற மாதிரி இருந்து ஒரு சில போனஸ்லாம் ட்ரை பண்ணி அந்த போனஸ் கூட கொடுக்காம போயிட்டாங்க. அந்த போனஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா அது எல்லாமே ரெஃப்ரீஸோட முடிவு தான். ரெஃப்ரீஸ் இருக்கிற முடிவை பொறுத்து தான் அந்த போனஸ்ங்கிறது இருக்கும். ரிவ்யூ இல்லைனா அதை பற்றி நம்ம கேட்க கூட முடியாது. ஸோ அதை வந்து விட்டுருங்க. தமிழ் தலைவாசா நிறைய போனஸை சும்மாவே கொடுத்தாங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஒரு பெரிய கேம் சேஞ்சிங் மூமெண்ட் அந்த போனஸ் தமிழ் தலைவாஸ் கொடுத்தது அண்ட் தமிழ் தலைவாஸ் எடுக்காமல் விட்டது அப்படின்னு நான் தாராளமாக சொல்லுவேன். ஏன்னா ஈஸியாகவே யூபிஓ ரைடர்ஸுக்கு போனஸ் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் இவங்களால போனஸ் போய் அங்கே ஈஸியாக போட முடியல. அது டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி இந்த போட்டியை தமிழ் தலைவாஸ் கொஞ்சம் மாறி வழங்கி கொடுத்துட்டாங்க. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சாகர் இன்னைக்கு சூப்பராக பண்ணியிருந்தாரு. பட் நான் கடைசியாக சொல்கிறேன் சாகரை பற்றி பேசும்போது. பட் சாகர் சூப்பராக ஹைஃபை எடுத்திருந்தாரு. நிதேஷோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. கவர்ஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக குறை சொல்ல வேண்டியது ரைடிங் தான். அர்ஜுன் தேஷ்வால் எக்ஸ்ப்ளோசிவான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. 7 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சிருந்துச்சு. அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எந்த ரைடருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இப்போ ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரலாம், இமன்சு எதுக்கு உள்ள இருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு. நரேந்தர் கண்டோலாவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது ஒப்பீனியன். மொயின் சஃபாகி போறாரு, அவுட் ஆகுறாரு, அது மட்டும் தான் அவரோட வேலையாவே இருக்கு. டூ ஆர் டை ரைடுக்கு அர்ஜுன் தேஷ்வாலாவே அனுப்பியிருக்கலாம். பட் மொயின் சஃபாகி அனுப்புறாங்க, அவர் அவுட் ஆகுறாரு. எல்லாமே வந்து பிளான் தான், முன்னாடியே பிளான் பண்ணி வச்சதாமே. அப்படின்னாலுமே அவர் ஃபெயிலியர் ஆகிறாருன்னா அந்த இடத்துக்கு வேற யாராச்சும் அனுப்புனா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓவராலா பார்க்கும்போது யூபி யோதாஸ் கேப்டன் சுமித் சாங்வான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமலே வின் பண்ணிட்டாங்க. ரைட் கார்னர் ஹிதேஷ் வந்து நீங்க எத்தனை பிளேயர்ஸ் புதுசாக எடுத்தாலும் நான் ஆடுவேன்னாங்கிற மாதிரி 7 பாயிண்ட் எடுத்து மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாரு. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ரைடிங்லேயுமே பெருசா யாருமே ஆடலைனாலுமே அப்பப்போ சப்போர்ட்டுங்கிறது நல்லாவே வந்துருந்துச்சு. ஓவரால் யூபி யோதாஸ் ஒரு டீமா ஆடி இந்த போட்டியை ஜெயிச்சிட்டாங்க. இப்போதைக்கு சாகர் ராத்தியோட கம்பேக் உள்ள வரேன். சாகர் ராத்தி வரமாட்டாருன்னு சொல்லி வீடியோ போட்டது நான் தான் போட்டிருந்தேன். பட் எப்படி வந்துட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சாகர் ராத்திக்கு வந்து ஆங்கிள் ஹோல்டு சரியா வரல, அதனால தான் அவர் ஆட வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சாகர் ராத்தி ஆட வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சாகர் ராத்தி ஆட வச்சாங்க. நீங்க பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் அவர் ட்ரை பண்ண ஆங்கிள் ஹோல்டு எதுவுமே பிளேஸ் ஆயிருக்காது. பிகாஸ் அவருக்கு அது சரியா வரல அப்படிங்கிறதுனால தான் இத்தனை மேட்சஸ் அவரை உட்கார வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். பட் சாகர் ராத்தி வந்தது மட்டும் இல்லாமல் ஐஃபை எடுத்து தன்னோட கம்பேக், அதாவது நான் வந்துட்டேன்டா அப்படிங்கிற தன்னோட என்ட்ரன்ஸை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அது பார்க்க நல்லா இருக்கு. தமிழ் தலைவாஸுக்கு இது எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் தான். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன், தமிழ் தலைவாஸ் டிஃபென்ஸில் எந்த குறையுமே கிடையாது. சாகர் வரதுக்கு முன்னாடி அவங்க நல்லா தான் இருந்தாங்க. குறை எல்லாமே ரைடிங்ல மட்டும்தான். அர்ஜுன் தேஷ்வால் மட்டும் தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைங்கிறது மட்டும்தான். இப்போதைக்கு தமிழ் தலைவாசோட நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்கு. இருக்கிற 3 போட்டிகளையும் ஜெயிச்சு அவங்களோட சுச்சுவேஷனுக்குள்ள தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களால பிளே ஆஃபுக்குள்ள போக முடியும். ஏன்னா பின்னாடியே யூபி யோதாஸ், குஜராத் மாதிரியான டீம்ஸ் சண்டை போட்டு வந்துட்டு இருக்காங்க, மறந்துடக்கூடாது. ஸோ தமிழ் தலைவாஸ் இருக்கிற 3 ஜெயிச்சாங்கன்னா தான் பிளே ஆஃபுக்கு போக முடியும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்க ஒப்பீனியன் அப்போ தமிழ் தலைவாஸோட பிளே இன் சான்சஸ் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு பை பை சொல்லிட்டு கிளம்புறேன். தேங்க்யூ.